அமீரகம் துபாயில் தமிழ் கலை இலக்கிய விழா பரணி பப்ளிஷர் நிறுவனர் சான்யோ அவர்களின் தலைமையில் ஏர்போர்ட் மில்லேனியம் 5 நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் நாஜில் நாடன், இளம் எழுத்தாளர் அஜிதன், வரலாற்று நாவல்களின் முதன்மை பெண் எழுத்தாளர் வெண்ணிலா, சிங்கப்பூரைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர் பொன் சுந்தரராசு மற்றும் திரைத்துறை பிரபலம் நடிகர் ராஜேஷ் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் அமீரகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் மற்றும் ஈமான் அமைப்பின் தலைவர் PSM ஹபீபுல்லா கான், குவாண்டா குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஜெயந்திமாலா சுரேஷ், ஈமான் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹமீது யாசின், ஃபார்ச்சூன் 5 குழுமத்தின் உரிமையாளர் ராம், TRI மற்றும் VB வேர்ல்டு நிறுவனர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட புதிய எழுத்தாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு அவர்களின் கவிதை புத்தகங்கள், நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், கதை புத்தகங்கள் என பல புது படைப்புகள் பரணி பப்ளிஷர் நிறுவனர் சான்யோ தலைமையில் வெளியிடப்பட்டது. அமீரகத்தில் தமிழ் இலக்கியத்திற்காக செயல்படும் முன்னோடி குழுவான பரணி குழு ஒவ்வொரு வருடமும் எழுத்தாளுமைகளை கௌரவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்காக இணையவழி கவிதை போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் பங்கு பெற்ற கவிதைகளை புத்தக வடிவிலும் வெளியிடுகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட மழலை எழுத்தாளர்களை உருவாக்கி அவர்களின் புத்தக வெளியீடும் சிறப்பாக நடந்தேறியது. பரணியின் நிறுவனர் சானியா கூறுகையில், கலைக்கு வயது ஒரு தடை இல்லை, தமிழுக்கு கடல் கடந்தாலும் முடிவில்லை என கூறி புதிய இளம் எழுத்தாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மீடியா 7 செய்திகளுக்காக அஸ்கர்.